Keystone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். கடந்த 53 ஆண்டுகளில் தொடர்ந்து 2 முறை ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு தொடர்ந்து 2 முறை மக்கள் வாக்களித்ததே கிடையாது. அந்த விதத்தில் பார்க்கும்போது 234 இடங்களை வெல்லுவோம் என்பதெல்லாம் அதீதமான நம்பிக்கை, அளவு கடந்த கற்பனை. தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் இப்படியெல்லாம் பேசுகிறார். இந்த ஆண்டினுடைய கோடைகால சட்டமன்ற கூட்டத்தொடரின் இறுதி நாளில் வந்து பேசி முதலமைச்சர் என்ன பேசுறாருன்னா, இது வரைக்கும் நீங்க பார்த்தது வந்து திராவிட மாடலின் பார்ட் 1 தான். வெர்ஷன் 2.0 வந்து நீங்க 2026 பார்ப்பீங்க, அப்பவும் நாங்க தான் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறார். கலைஞரோ ஜெயலலிதாவோ ஒரு வருஷத்துக்கு முன்னாலாம் இப்படி பேசினதே கிடையாது. எடப்பாடி கூட பேசினது கிடையாது. எம்ஜிஆர் கூட பேசினது கிடையாது. எங்கேயோ கிடக்குது எலெக்ஷன். நம்ம 1 வருஷம் இருக்குது. 234 தொகுதியிலையும் உதயசூரியனை போடுங்க. அந்த அம்மா 234 உதயசூரியன் ரெட்டையிலேயே போட்டாங்க. அவங்க சந்தித்த கடைசி தேர்தல் கூட்டணிக்கு சின்ன உதிரி கட்சிகளை வச்சுருந்தாங்க, சின்ன கட்சிகளை, அவங்களையும் உதயசூரியன் ரெட்டையில் நிற்க சொன்னாங்க. சரியான நேரத்தில் போடப்பட்ட உத்தரவு தானே. என்ன கட்சியாக அவங்க வந்து ஃபார்முலா பெரிய அளவில் மெச்சூர்டாக வரல, ஒரு ரசிகர் கூட்டமாக தான் இருக்குது. நேற்று கோயம்புத்தூரில் வந்த கூட்டம் கொண்டு வந்து ஒரு அன்ரூலி மாபு, கட்டுக்கடங்காத கூட்டம். ஏர்போர்ட்லலாம் ட்ராலியெல்லாம் போட்டு உடச்சிட்டு இருக்காங்க. கட்டுக்கோப்பு இல்லை. இது அரசியல் கட்சியாக இருந்தால் கட்டுக்கோப்பு வரும். இது சினிமாக்காரர் என்பதால் அந்த இது வரல. அவர் சில யோசனைகளை சொல்லியிருக்கிறார், வேண்டுகோள்களை வைத்திருக்கிறார். இப்போ கோவையில் நடந்த ரோட் ஷோவாக இருக்கட்டும், அவங்க நடத்தின அந்த பூத் கமிட்டி கருத்தரங்கமாக இருக்கட்டும், இந்த முன்னெடுப்புகள்லாம் தாவேக்காவினுடைய ஒரு அதீத வளர்ச்சியை வந்து காட்டுகிறதா இந்த க்ரௌடெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இல்லைங்க, அவருக்கு ஒரு மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. வெறும் சினிமா நடிகர் விஜய்க்கான ரிசப்ஷன் நம்ம பார்க்க முடியாது. கண்டிப்பாக அவருக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு அதீதமான செல்வாக்கு இருக்குது. ஆனால் அதை எப்படி சேனலைஸ் பண்ணி ஓட்டாக மாற்ற போகிறாருன்றது தான் கஷ்டம். விஜயை யாரும் குறைச்சி மதிப்பிட முடியாது. திமுகவோ பிஜேபியோ அண்ணா திமுகவோ யாருமே விஜயை குறைச்சி மதிப்பிட முடியாது. அது மட்டும் நல்லா தெரியுது. நீங்கள் தாவேக்காகவும் திமுகவும் சண்டைன்னு தான் கொண்டு போனீங்க, விஜய்க்கும் உதயநிதிக்கும் சண்டை அப்படின்னு கொண்டு போனீங்கன்னா தோற்று போகுது, திமுக தோற்று போகுது. வணக்கம், நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். எதிர்க்கட்சியினர் எத்தகைய கூட்டணி அமைத்தாலும் கூட அதை வந்து ஒரு கை பார்க்காமல் விட மாட்டோம், ஒரு கை பார்ப்போம் என்கிறார் முதல்வர். இது வந்து பாசிபிளா, இல்லை அவருடைய ஒரு அதீத ஒரு நம்பிக்கையா? தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு, கூட்டணி கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு, சோர்ந்து கிடக்கக்கூடிய கட்சிக்காரர்களை உற்சாகப்படுத்துவதற்கு முதலமைச்சர் இப்படி பேசுகிறார். 234 தொகுதியெல்லாம் யாராலையும் ஜெயிக்க முடியாது, அதில் எந்த சந்தேகமும் வேணாம். இப்போ திமுக ஐ திங்க் 130 சீட்டு அனுமா இருக்குது. 130 130 கூட்டணி எல்லாம் சேர்த்து 135 இருக்குது. அவங்க சிம்பலில் ஜெயித்தோம். இதே அடுத்த முறை வாங்குவதே மிக மிக கடினம். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வேணால் திமுக வரலாமே ஒழிய 118 சீட்டு சிம்பிள் மெஜாரிட்டி அது வாங்குவது திமுகவுக்கு கடினம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து வேணால் அவங்க ஆட்சி அமைக்கலாமே ஒழிய தனியாக வந்து திமுக வந்து மெஜாரிட்டி வாங்கும், அவங்க வந்து 234 ஜெயிப்பாங்க அப்படிலாம் நான் உறுதியாக நம்பலை. எனி கவர்மெண்ட் 5 வருஷத்தில் அன்பாப்புலர் ஆகும். கடந்த 53 ஆண்டுகளில் தொடர்ந்து 2 முறை ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு தொடர்ந்து 2 முறை மக்கள் வாக்களித்ததே கிடையாது. அந்த விதத்தில் பார்க்கும்போது 234 இடங்களை வெல்லுவோம் என்பதெல்லாம் அதீதமான நம்பிக்கை, அளவு கடந்த கற்பனை. தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் இப்படியெல்லாம் பேசுகிறார். இது சாத்தியமற்றது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த ஆண்டினுடைய கோடைகால சட்டமன்ற கூட்டத்தொடரின் இறுதி நாளில் வந்து பேசி முதலமைச்சர் என்ன பேசுறாருன்னா, இது வரைக்கும் நீங்க பார்த்தது வந்து திராவிட மாடலின் பார்ட் 1 தான். வெர்ஷன் 2.0 வந்து நீங்க 2026 பார்ப்பீங்க, அப்பவும் நாங்க தான் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறார். இது வழக்கமாக நான் தான் சொல்லணேன், தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு அரசு தான் இப்படி பேசும். கலைஞரோ ஜெயலலிதாவோ ஒரு வருஷத்துக்கு முன்னாலாம் இப்படி பேசினதே கிடையாது. எடப்பாடி கூட பேசினது கிடையாது. எம்ஜிஆர் கூட பேசினது கிடையாது. எங்கேயோ கிடக்குது எலெக்ஷன். நம்ம 1 வருஷம் இருக்குது. ஃபுல் 1 இயர் இருக்குது. என்ன வேணால் நடக்கலாம். லாஸ்ட் 1 மந்தில் மாறலாம், லாஸ்ட் 1 வீக்கில் மாறும். அதனால் இப்போயே வந்து நாங்கள் தான் ஜெயிப்போம், நாங்கள் தான் ஜெயிப்போம், நாங்கள் தான் ஜெயிப்போம் 234 என்பதெல்லாம் வந்து அதீதமான கற்பனை, நம்பிக்கை. சொல்லட்டும், சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. கனவு காண்பதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. சாதனைகளை சொல்லி ஓட்டு கேளுங்க. இந்த 4 வருஷத்தில் என்ன சாதிச்சோன்னு அதை விலாவாரியாக சொல்லுங்கள். மக்கள் முடிவு பண்ணட்டும். நீங்களாவே ஏன் முடிவு பண்ணிக்கிறீங்க? 234 சீட் நாங்கள் ஜெயிப்போம், நீங்களாவே ஏன் முடிவு பண்ணிக்கிறீங்க? மக்கள் முடிவு பண்ணட்டும், மக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும்ன்ற. நான் தீர்ப்பு கொடுத்தா எல்லாரும் ஏற்றுக்க போகிறோம். அதற்கு முன்பாகவே நாங்கள் 234 இது வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. இது தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு கேஸ் பலூன்வாங்க, சும்மா அப்படியே அடிச்சு விட வேண்டியதுதான். மோடி சொன்னார்ல, ஆப்கி பார் 400 பார்னார்ல, 400 சீட்டு ஜெயிப்போனார் மோடி. ஆனால் இவர் மொத்தம் 234 ஜெயிப்போன்றாரு ஸ்டாலின்.
ஒரு சீட்டு கூட எதிர்க்கட்சிகளுக்கு இல்லைன்றாரு. இதெல்லாம் யாராலையுமே இந்த சாதனையெல்லாம் செய்ய முடியாது. அதுவும் அதிகாரத்தில் இருக்க ஒரு கட்சியால் கண்டிப்பாக செய்ய முடியாது. எதிர்கட்சி கூட சொல்லலாம் நாங்கள் 234 ஜெயிப்போம், ஆளுங்கட்சி எந்த காலத்துலையும் சொல்ல முடியாது. ஏன்னா எந்த கவர்மெண்ட்னாலும் அதிருப்தி இருக்கும், மக்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தி இருக்குது, இப்பயும் இருக்குது. 2016 அதிமுக இது மாதிரியான ஒரு கேம்பெயினை தானே பண்ணாங்க, 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை அப்படின்னு. அவங்க பண்ணாங்கன்னு நீங்கள் பண்ண முடியுமா? சரி, அப்போ உதயசூரியனை 234 போட்டு பாருங்களேன், பார்த்துடலாம். 234 தொகுதியிலையும் உதயசூரியனை போடுங்க. அந்த அம்மா 234 உதயசூரியன் ரெட்டை இலையை போட்டாங்க. அவங்க சந்தித்த கடைசி தேர்தல் கூட்டணிக்கு சின்ன உதிரி கட்சிகளை வச்சுருந்தாங்க, சின்ன கட்சிகளை, அவங்களையும் உதயசூரியன் ரெட்டை இலை நிற்க சொன்னாங்க. சரி, நீங்கள் அந்த மாதிரி 234 தொகுதியில் ரெட்டை இலை நிற்க வைங்க, இது உதயசூரியனை நிற்க வைங்க. உங்களால் அது முடியுமா? ஜெயலலிதாவுக்கு 2016 அனைத்து தொகுதிகளிலும் 234 தொகுதிகளிலும் இரட்டை இலையை நிற்க வைத்த அரசியல் துணிச்சல் ஸ்டாலினுக்கு வந்து இப்போ உதயசூரியனை 2026 234 தொகுதிகளில் நிற்க வைப்பதற்கு பொலிட்டிக்கல் கரேஜ், அரசியல் ரீதியிலான துணிச்சல் இருக்கிறதா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. கூட்டணி கட்சிகள் எப்படி ஒத்துப்பாங்க? காங்கிரஸ் ஒத்துக்குமா உதயசூரியன் சிம்பலில் நிற்கிறதுக்கு? லெஃப்ட் ஒத்துப்பானா? விசிகா ஒத்துக்குமா? அப்புறம் இது என்ன, நாங்கள் தான் 234 எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? 5 வருஷம் ஆட்சி பண்ணிவிட்டு மக்கள்கிட்ட போகும்போது கடுமையான அதிருப்தி இருக்கும் சார். அவ்வளோ சுலபம் இல்லை. ஜெயலலிதாவை எவ்வளோ ஜெயிச்சாங்க? 120 125 தான் ஜெயிச்சாங்க. 89 சீட் திமுக ஜெயிச்சது, மறந்துடாதீங்க. 89 சீட்டு திமுக. அதிமுக கூட்டணி 132 இடம், 132 ஜெயிச்சாங்க. அவங்க 132 தான். அந்த அம்மா அப்பயே திமுக 89 ஜெயிச்சது இல்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபி அந்த அலையன்ஸ் ஜெயிக்காதா? 234 நாங்கள் தான் என்பது வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு அழித்து விடப்படுகிற அளவற்ற கற்பனை, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் ஒன்றும் இல்லை. கருணாநிதி அவர்கள் இருந்தபோது வந்து என்னை எப்போதும் வந்து ஸ்டாலின் என்றால் உழைப்பு 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 என்று பாராட்டுவார். ஆனால் தற்போது அவர் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த ஆட்சியினுடைய சாதனைகளை பார்த்து ஸ்டாலின் என்றால் சாதனை 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 என்று பாராட்டியிருப்பார் என்று சட்டமன்றத்தில் பேசுகிறார். இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? சாதனைகளும் இருக்குது, வேதனைகளும் இருக்குது. ரெண்டையும் நம்ம சேர்த்து தான் சொல்லணும். வெறும் சாதனைகள்னு மட்டும் சொல்லிட முடியாது, வெறும் வேதனைகள்னு சொல்லிட முடியாது. நான் ஒப்புக்கொள்கிறேன், சாதனைகள் இருக்கின்றன, வேதனைகளும் இருக்கின்றன. மிக்சட் பேக், இது ஒரு கலவை. சாதனைகளும் வேதனைகளும் கலந்தது தான் ஸ்டாலினுடைய ஆட்சி. ஆனால் அவர் வெறும் சாதனை என்று சொல்லுவது அவருடைய மன திருப்திக்காக சொல்லிக் கொள்கிறார், தாராளமாக சொல்லிக்கொள்ளட்டும். ஆனால் உண்மை வந்து சாதனைகளும் வேதனைகளும் கலந்து இருப்பது தான் இந்த ஆட்சி. நல்லதும் நடந்திருக்கு, கெட்டதும் நடந்திருக்கு. ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். வெறுமனே கம்ப்ளீட்டாக இது வேதனை, அரசாங்கம் தோல்வி அடைஞ்சி அப்படி நான் சொல்லலை. அதே மாதிரி முழுக்க முழுக்க சாதனைகள் தான் இருக்குது, எந்த குறையுமே யாருக்குமே இல்லை, தேனும் பாலும் ஓடுதுன்றது அதுவும் அபத்தமானது. சாதனைகளும் வேதனைகளும் கலந்தது தான் ஸ்டாலினுடைய ஆட்சி. 7வது முறையாக ஆட்சி அமைப்போம் என்று சொல்கிறார் முதலமைச்சர். ஸோ இதை நம்ம பார்க்கும்போது திமுகவுடைய வரலாற்றில் 2ஆம் முறையாக அவங்க வந்து சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து ஜெயிச்ச வரலாறே இல்லை அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இதனுடைய நம்பிக்கை என்பது எதை காட்டுகிறார்? 71 ஒரு தடவை வந்தாங்க. அது அப்போ வந்து எம்ஜிஆர் கட்சியை விட்டு வெளியில் போகல. எம்ஜிஆர் போகல. அண்ணா அவர்கள் 67 ஆட்சிக்கு வந்து 69 அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் சிஎம் ஆகி 72 வர வேண்டிய தேர்தல் 71 வருது, முன்கூட்டியே அதில் ஜெயிச்சாங்க. அதுக்கு பிறகு எம்ஜிஆர்ன்ற ஒரு அரசியல் தலைவர் வந்த பிறகு 72 அக்டோபருக்கு பிறகு அதிமுக ஆரம்பித்த பிறகு 53 வருஷத்தில் கண்டினியூஸ் 2 கவர்மெண்ட்ஸ் வந்ததே கிடையாது. 2 தேர்தலில் மக்கள் தொடர்ந்து போய் திமுகவுக்கு பொத்தான அழுத்தினது, ஓட்டு போட்டதே கிடையாது. அந்த காலத்தில் ஓட்டு குத்துறது, இப்போ பொத்தான அமுத்துறது கிடையவே கிடையாது. இப்போ மட்டும் எப்படி மாறும் நம்புறீங்க? கணிசமான இடங்களை வெல்லுவார்கள், தனித்த ஆட்சியை பிடிப்பார்களா என்பது சந்தேகம். பிடிக்க மாட்டார்கள் என்று சொல்லவில்லை, சந்தேகம். கூட்டணியாக தான் வரும். அப்படி வந்தாலும் என்னுடைய கணிப்பு அடுத்த தேர்தலில் யார் ஜெயித்தாலும், திமுக கூட்டணி ஜெயித்தாலும் இல்லை அதிமுக கூட்டணி ஜெயித்தாலும் தொங்கு சட்டமன்றம் தான் வரப்போகுது. தமிழ்நாட்டில் கூட்டணி அரசு தான் வரப்போகுது. அப்படி அதை நோக்கி தான் தமிழ்நாடு நகருதுன்னு நான் பார்க்குறேன். கோவையில் விஜய் அவர்கள் நடத்திய ரோட் ஷோவில் வந்து கட்சி தொண்டர்கள் நிறைய பேர் வேனையெல்லாம் குதித்து விஜயோடைய அன்பை பரிமாறிக்கணும்னு பார்த்த அந்த சம்பவங்கள் எல்லாமே பார்த்தோம். ஆனால் இது ஒரு பக்கம் வந்து கடும் விமர்சனத்துக்கும் உள்ளானது. விஜய் அவர்கள் அதை கண்டிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஒரு அறிக்கை வாயிலாக விஜய் வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். நம்ம வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோடு இருந்தாலும் கூட அதே சமயம் டிசிப்ளின்ங்கிறது 100% நமக்கு வந்து வேணும், இதை எல்லாருமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது உத்தரவிட்டிருக்கிறாரு. இந்த உத்தரவை எப்படி பார்க்குறீங்க? சரியான நேரத்தில் போடப்பட்ட உத்தரவு தானே. என்ன கட்சியாக அவங்க வந்து ஃபார்முலா பெரிய அளவில் மெச்சூர்டாக வரல, ஒரு ரசிகர் கூட்டமாக தான் இருக்குது. நேற்று கோயம்புத்தூரில் வந்த கூட்டம் கொண்டு ஒரு அன்ரூலி மாபு, கட்டுக்கடங்காத கூட்டம். ஏர்போர்ட்லலாம் ட்ராலியெல்லாம் போட்டு உடச்சிட்டு இருக்காங்க. கட்டுக்கோப்பு இல்லை. அது அரசியல் கட்சியாக இருந்தால் கட்டுக்கோப்பு வரும். இது சினிமா காரர் என்பதால் அந்த இது வரல. அவர் சில
யோசனைகளை சொல்லியிருக்கிறார், வேண்டுகோள்களை வைத்திருக்கிறார். வரும் நாட்களில் அது நிறைவேறும். விஜய் கட்சி ஒரு நல்ல மெச்சூர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக வரும் என்று நாம் நம்பலாம். வரும் நாட்களில். இப்போதைக்கு அவங்க வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு கூட்டமாக தான் இருக்காங்க. அதை ஒரு அரசியல் கட்சியாக மாற்ற வேண்டிய பொறுப்பு விஜய் கிட்ட இருக்குது. அவர் தான் முன்னெடுக்கணும். அதை அவர் என்ன செய்வார்ன்றதை பொறுத்தும் அது இருக்குது. செகண்ட் ரேங்க் லீடர்ஸும் இல்லை. கட்டுக்கடங்காத கூட்டத்தை கட்டுப்படுத்துவன் தான் தலைவன். வரும் நாட்களில் அதை அவர் செய்வார் என்று நான் நம்புகிறேன். இப்போ கோவையில் நடந்த ரோட் ஷோவாக இருக்கட்டும், அவங்க நடத்தின அந்த பூத் கமிட்டி கருத்தரங்கமாக இருக்கட்டும், இந்த முன்னெடுப்புகள்லாம் தாவேக்காவினுடைய ஒரு அதீத வளர்ச்சியை வந்து காட்டுகிறதா இந்த கிரௌடெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது? இல்லைங்க, அவருக்கு ஒரு மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. வெறும் சினிமா நடிகர் விஜய்க்கான ரிசப்ஷன் நம்ம பார்க்க முடியாது. கண்டிப்பாக அவருக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு அதீதமான செல்வாக்கு இருக்குது. ஆனால் அதை எப்படி சேனலைஸ் பண்ணி ஓட்டாக மாற்ற போகிறாருன்றது தான் கஷ்டம். விஜயை யாரும் குறைச்சி மதிப்பிட முடியாது. திமுகவோ பிஜேபியோ அண்ணா திமுகவோ யாருமே விஜயை குறைச்சி மதிப்பிட முடியாது. அது மட்டும் நல்லா தெரியுது. எல்லார் ஓட்டையும் அவர் உடைக்கிறார், கணிசமாகவே உடைக்கிறார். கணிசமாக எல்லார் ஓட்டையும் உடைக்கிறார். அவர் ஜெயிச்சு ஆட்சி அமைப்பார் நான் நம்பலை. ஆனால் அவர் கணிசமான வாக்குகளை உடைப்பார். அப்படி உடைக்கிறதால அது திமுகவுக்கு லாபமா அதிமுக லாபமானா திமுகவுக்கு ஸ்லைட் எட்ஜ் இருக்குது. ஆனால் திமுகவோட வாக்கு வங்கியில் ஒரு சரிவு இருக்கும். அதுதான் நான் சொன்னேன். தனிப்பட்ட முறையில் திமுக வந்து இப்போ அவங்க சிம்பலில் ஜெயிச்சவங்களோட சேர்த்து ஒரு 135 எம்எல்ஏ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தனிப்பட்ட முறையில் அது கண்டிப்பாக 26 அவங்களுக்கு கிடைக்காது. நிச்சயம் கிடைக்காது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கிடைக்காது. அதற்கு விஜயும் ஒரு காரணமாக இருப்பார். விஜய் அவர்கள் ரோட் ஷோ நடத்தின மறுநாளே வந்து உதயநிதி அவர்களும் கோயம்புத்தூர்ல வந்து ரோட் ஷோ வந்து நடத்தியிருக்கிறாரு. இது விஜய்க்கும் உதயநிதிக்குமான போட்டியாக கருதலாமா, இல்லை வேறு என்னவா பார்க்கணும்? இது விஜயை பார்த்து இவங்க நடந்துக்கணும்னு நாங்களும் இருக்கோம்னு காமிச்சிக்கிறதுக்காக பண்ணது. விஜய்க்கு வந்து கூட்டம் தன்னிச்சையான கூட்டம். அவர்களை ரசிகர்கள்ட்டு நீங்கள் கிண்டல் பண்ணலாம், விசிலடிச்சான் குஞ்சுகள்லாம், அதை கூட்டம்னு சொல்லலாம். ஆனால் விஜய்க்கு வந்தது தன்னெழுச்சியாக வந்த கூட்டம், காசு கொடுத்து வந்த கூட்டம் கிடையாது. அவங்க தலைவரை பார்க்கணுன்ட்டு அவங்க வராங்க. அதனால தான் அந்த விஷுவல்ஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. வந்து அப்படியே அலமோதுறாங்க. உதயநிதி கண்டிஷன் என்னன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் இந்த அணுகுமுறையே தவறு. விஜய்க்கு எதிராக உதயநிதியை நிறுத்துவதே தவறு. நீங்கள் தாவேக்காகவும் திமுகவும் சண்டைன்னு தான் கொண்டு போனோமே ஒழிய விஜய்க்கும் உதயநிதிக்கும் சண்டை அப்படின்னு கொண்டு போனீங்கன்னா தோற்றுப்போகும், திமுக தோற்று போகும். அதனால் வந்து விஜயோட போய் உதயநிதியை ஒப்பிடுவது என்பதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அது இவங்களுக்கு திமுக ஏன் புரியலன்னு எனக்கு தெரியல. தாவே காட்சி அமைந்தால் ஊழலை ஒழிப்பேன், அதே சமயம் குற்றவாளிகள் வந்து டோட்டலாக குற்றங்களை வந்து குறைப்பேன் அப்படிங்கலாம் பேசியிருக்காரு. இது சாத்தியம்னு நினைக்கிறீங்க நடைமுறையில்? அவர் பேசுகிறாரு, சாத்தியமா இல்லையான்றதை ஒரு பதவிக்கு வந்தால் தான் தெரியும். ஒருவேளை அவர் ஜெயிச்சாராம். பல விஷயங்களை பற்றின விஜயோட புரிதல் வந்து என்னென்னு நமக்கு தெரியல. அதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம பேச முடியும். ஒரு அரசியல் கட்சி அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது? கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷத்தில் 1.25 வருஷத்தில் மக்களோட அவருக்கு எங்கே இன்ட்ராக்ஷன் இருக்குது? மீடியாவோட ஏன் பேசலை? உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ மீடியாவோட பேசணும். கலைஞர், எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா எல்லாரும் வந்து உங்களுக்கு வந்து தலைவர்களாக இருப்பவர்களாக மீடியா கிட்ட தொடர்ந்து பேசியிருக்காங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் மக்கள்கிட்ட தொடர்பு இல்லாமல் ஒரு தலைவன் இருக்கவே முடியாது. மக்கள்கிட்ட நீங்கள் த்ரூ மீடியா தான் பேச முடியும். எல்லார் வீட்லையும் போய் நின்று பேச முடியாது. மீடியாவை புறக்கணிச்சிட்டு விஜயால் அரசியல் பண்ண முடியாது. ஆனால் மீடியா, தமிழ்நாட்டு மீடியா ரொம்ப அஜெண்டா ட்ரிவனாக இருக்குது. அரசியல் கட்சிகளோட கட்டுப்பாட்டில் இருக்குது. ஒரிஜினல் மீடியா கிட்டத்தட்ட கம்மின்னு சொல்லலாம். அவங்களுக்கு ப்ரொஃபஷனலிசம் இல்லை. விஜய் வந்து துளைத்தெடுப்பார்கள், வறுத்தெடுப்பார்கள் கேள்விகளில். ஏன்னா அரசியல் கட்சிக்கு சார்பாக இயக்கப்படக்கூடிய சேனல்களுக்கு அது லட்டு மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஆனால் அதை மீறி தான் அவர் வளரணும். அவர் அதை மீறித்தான் வளர வேண்டும். மீடியாவை பார்க்கறத விட வேற ஒர்க் எதுவுமே, ஆல்டர்னேட்டிவ் ஒர்க் எதுவுமே கிடையாது. அப்படிதான் நான் பார்க்குறேன். மீடியாவுடைய கேள்விகளை வந்து விஜய் கண்டிப்பாக எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறீங்க? கண்டிப்பாக அவர் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். அதில் விஷமம் பண்ணுவாங்க மீடியா, ஆனாலும் அதை சமாளித்து தான் ஆக வேண்டும். ஓகே, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நான் மீடியாவே பார்க்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? ஒரு ஜனநாயக நாட்டில் பத்திரிகைகளோட கடமைன்றது என்ன? எவ்வளோ பாப்புலர் லீடர் இவர். ஆனால் அவரோட ப்ரெஸ் மீட் ஒன்று கூட எந்த ஊடகத்திலையும், காட்சி ஊடகத்திலேயும் அச்சு ஊடகத்திலேயும் வரலன்றது எவ்வளவு அவலமானது. அவர் எப்படியே இருந்துருவாரா? மீடியாவை ஷன் பண்ணிவிட்டு, மீடியாவை உதறிட்டு ஒருத்தனால அரசியலில் ஜெயிக்க முடியாது. அதுக்கு பெரிய விலையை கொடுப்பார். அது ரொம்ப மோசமாக இருக்கும். மீடியா ரொம்ப கேவலமாக தான் நடந்துக்கும். ஏடா கூடமாக கேள்வியை தான் கேட்கும். அதுவும் ஆளும் தரப்புலேருந்து மோசமான ஆட்களை தான் அனுப்பி வைப்பாங்க. அப்போ எப்படி சமாளிக்கிறான்றதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கணும். அது ஏடாகூடமான கேள்விகள் வரும்போது அமைதியாக சிரிச்சுட்டே இருந்தாலே மக்கள் புரிஞ்சுப்பாங்க. இதுதான் இதில் இருக்க சூட்சமே. அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்து விஜயை இழுக்க ஒரு திட்டம் தீட்டப்படுவதாக ஒரு நாளிதழ் வந்து இருக்காங்க. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது அப்படி எதுவும் பாஜக அதிமுக கூட்டணி விஜயை தங்கள் பக்கம் இழுக்க முயற்சிக்குதா?
அந்த மாதிரி தான் தகவல்கள் வருகின்றன. அவங்க ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு. பட் விஜய் எந்த அளவுக்கு இடம் கொடுப்பான்றதான் கேள்வி. யார் வேணால் போய் சேருவாங்க. அதில் எந்த விதமான ஆச்சரியத்துக்கு இடம் இல்லை. கம்யூனிஸ்ட்டுகள் பிஜேபியோட போக மாட்டாங்க, காங்கிரஸ் பிஜேபியோட போகாது, திமுக அதிமுகவோட போகாது, அதிமுக திமுகவோட போகுது, இவ்வளோ தான். மற்றபடி தமிழ்நாட்டில் எவன் கூட வேணா போவான். யாருக்கும் விவஸ்தை கிடையாது, ஒருத்தருக்கும் விவஸ்தை கிடையாது. எல்லாம் மக்களை ஏமாற்றி பழகி தான் வரானுங்க. இதெல்லாம் எந்த சந்தேகமும் வேணாம். இல்ல கொள்கை என்பது வேறு, தேர்தல் கூட்டணி என்பது வேறு. என்னங்க பேச்சு இது? ஒரு பேச்சா? நிறைய பேர் விளக்கம் எந்த விவசாயமே கிடையாது அவங்களுக்கு. அவங்க கூட வேணா சேர்ந்துப்பீங்களா? கொள்கை வேறு கூட்டணி வேறுனா கொள்கையே எங்களுக்கு கிடையாது, பவர் ஒன்று தான் எங்களுக்கு முக்கியம். அதனால் கூட்டணியை பற்றி நாங்கள் உரிய நேரத்தில் முடிவு செய்வோம். நிரந்தர எதிரி இல்லை, நண்பனும் இல்லை, அப்படி சொன்னால் ஓகே. கொள்கை வேறு கூட்டணி வேறுனா என்ன கதை? ஆனால் அதையும் அவங்க சொல்கிறாங்க, தைரியமாக மக்கள் மன்றத்தில் வந்து பேச முடியுது அவங்களால. இது ரொம்ப கஷ்டமான ஒரு இது. ஐடியாலஜிக்கலாக நீங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கணுங்க, சாலிடாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும், ஆம்பிகுட்டிக்கு இடம் இல்லாமல் தெளிவாக இருக்கணும் சித்தாந்த ரீதியாக. அதுவே இல்லைன்னா உங்களுக்கு இப்படி சண்டை போட்டு இருக்க வேண்டியதான் உங்களுக்கு. புரியுதுங்களா நான் சொல்கிறது? நீங்கள் கேட்ட கேள்வி வந்து விஜயை பற்றி தானே. விஜயோட எந்த ஆஸ்பெக்ட் கேட்டீங்க நீங்கள்? அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஈடுபடுவதற்கான வேலைகளை நடக்குதுன்றது உண்மைங்க. அமித்ஷா அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான கட்டமைக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்க. பட் விஜய் போகமாட்டார் தான் நான் நம்புறேன். அப்படி போனார்னா தன்னுடைய வாக்கு சதவீதத்தை கணிசமாக ஒரு இழப்பார். பாலிடிக்ஸில் 2+2 0 கூட முடியும். இந்த எலெக்ஷன் விஜய்க்கான எலெக்ஷன் அல்ல. 26 ஒரு மிகப்பெரிய தோல்வியை தழுவார். 33 வேணால் அவர் ஜெயிக்கலாம், 26 அவரால் ஜெயிக்கவே முடியாது, கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. இல்லை இப்பவே உடைக்கலாம். அந்த முதல்வர் நாற்காலியில் அமரப்போது விஜய் தான் சொல்லி அவங்க கட்சியில் ஸ்போக்ஸ் பர்சன் எல்லாம் பேசி வராங்க. இதெல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்கான வேலை. மக்கள் தேர்ந்தெடுக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். இல்லை ஒரு எலெக்ஷனோட நீங்கள் ஃபேஸ் பண்ணல, உங்களுக்கு அபரீதமான ஆதரவு இருக்குது உண்மை. எலெக்ஷனில் இது வரைக்கும் என்ன உங்கள் ரெக்கார்டு? இல்லை எலெக்ஷன் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் இந்த 0ல இருந்து தான் தொடங்குவாங்க. அது மாதிரி தான் தாவேக்காவும் 0ல இருந்து தொடங்குது அப்படிங்கிறாங்க. 0ல இருந்து தொடங்குது. எல்லா கட்சிகளுமே எலெக்ஷன் போகும்போது அந்த டைம் 0ல இருந்து தான் தொடங்குவாங்க. நேச்சுரலி அதுக்கு பிறகு நீங்கள் எப்படி வளர்றீங்கன்னு தான் முக்கியம். இப்போ சீமான் அப்படி தான் ஆரம்பிச்சார், கடைசியில் எங்கே வந்து நிற்கிறார் நீங்கள்? 8% அவ்வளோதான். விஜயகாந்த் ஓரளவு சாதிச்சுட்டு கீழே விழுந்தார். நீங்கள் சாதிக்கிறதுக்கு முன்னாலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க. மோதல் போக்கு இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் ஹீரோவாயிட முடியாது. மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து தொடர்ந்து ஒரு மாநில அரசு போரிடவே முடியாது. அந்த தப்பு தான் திமுக செஞ்சுட்டு இருக்கு. இது ஒரு கட்டத்தில் இதற்கான வேலையை கொடுப்பார்கள் அவர். ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கொள்கை எதிரி எங்களுடைய எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாஜக அங்கம் வைக்கக்கூடிய கூட்டணியில் வந்து இவங்க சேருவது என்பது டோட்டலாக இவங்களுக்கு கொள்கைக்கு எதிராக ஆயிராதா? இந்த கொள்கைன்றதெல்லாம் இந்த கட்சிகளுக்கு கிழிக்கிற மாதிரி என்ன கொள்கை இருக்குது திமுக? அதிமுக பிரதான எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவோட ஒரே கொள்கை. வேற என்ன கொள்கை இருக்குது அதிமுக சொல்லுங்க? இவங்களுக்கு ஒரே கொள்கை, இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா திமுக ஒழிக்கணும், அது ஒன்று தான் கொள்கை. வேற எந்த கொள்கையுமே கிடையாது, ரெண்டு பேருக்குமே கிடையாது. மக்கள் கவனித்துக் கொள்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இவர்கள் வந்து உணரணும். இந்த தலைவர்கள், இந்த கட்சிகள் உணரணும். இல்லைன்னா இவங்க இப்போ இருக்க இந்த சப்போர்ட் பேஸ் குறையும். விஜய் கிட்ட அதிமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களும் சரி, பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களும் சரி பேசுறாங்க அப்படிங்கிற ரீதியெல்லாம் வந்து இந்த செய்தியெல்லாம் வெளிவருது. இதை நம்ம பார்க்கும்போது விஜய் அந்த பேச்சுவார்த்தை வந்து தொடங்குறாரா? அவரும் பேசிட்டு இருக்காருன்னு தான் தகவல். ஆனால் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு போவாரான்னா அது வாய்ப்புகள் குறைவுன்னு தான் நான் பார்க்குறேன். போனால் சூசைட், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பேச்சுவார்த்தை நடக்குங்க. அதாவது வந்து இது மாதிரி விஷயத்தில் எல்லாரோடையும் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. பேசுறதெல்லாம் யாருமே நிறுத்த மாட்டாங்க. அதுதான் பாலிடிக்ஸ். நம்ம கண்ணு முன்னால் தெரிகிற அரசியலே கிடையாது. திரைச்சீலைகளுக்கு பின்னால் இருக்க அரசியல் வேற. நம்ம பல மர்மங்கள் நிறைந்ததுனால அது வந்து எல்லா காலத்திலையும் நடக்கக்கூடியது. இதில் ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. கண்டிப்பாக பேசிட்டு தான் இருப்பாங்க. இதுவரை உங்கள் பல்வேறு கதை உங்களுக்கு மிக்க நன்றி.